Very happy evening, friends. I hope everyone is doing good. இன்னைக்கு நம்ம கிளாஸ்ல என்ன பார்க்க போறோம்னா யூனிட் 4 மதர் நேச்சர்ங்கிற பாடத்துல நம்மளுடைய ஒர்க் புக்ல ஆக்டிவிட்டி 4 ஆனது கொடுக்கப்பட்டிருக்கு. ஆக்டிவிட்டி 4ல என்ன சொல்லப்படுதுன்னா அகாலா பொட்டானிக்கல் கார்டன் தாவரவியல் பூங்கா. இதை பத்தின தகவல் முழுவதுமாக கொடுக்கப்படவில்லை. It has been given in a very minimal amount. அதை நம்ம முழுமையாக வாக்கியங்களா எழுத வேண்டியதா இருக்கு. So what is the information that is given about the Hakala Botanical Garden? Include the following and add more. இதில் கொடுக்கப்பட்டுள்ள தகவல்களை எடுத்துக்கொண்டு அது மட்டுமல்லாமல் மேலும் சில தகவல்களை நீங்களே கொடுக்கலாம். It is 16 kilometers from Nuwara, Elia, 5,400 feet above the sea level, 5,400 அடிக்கு மேல் அளவுக்கு மேல் இந்த இடமானது அமைக்கப்பட்டுள்ளது. It is 28 hectares in extent. It was established in 1861. அதுல முதல் கல்டிவேஷன் என்னன்னா சின்சோனாங்கிறது தான். Later they started with tea cultivation. So if at all we look into the climatic condition, December to February it is cold, and from April to August the climate is quite warm. It consists of nearly about 10,000 species of flora planted over here. 10,000 வகையான இந்த விதமான பூக்களானது இங்க நடப்பட்டுள்ளது. It is famous for orchids and roses. இங்க எதுக்கு ரொம்ப ஃபேமஸ் அப்படின்னா இந்த பொட்டானிக்கல் கார்டன் ஆர்ச்சிட் பூக்களுக்கும் ரோஸ் மலர்களுக்கும் ரொம்ப பிரசித்தப்பட்டது. ஓகே, I have given the description about this Hakala Botanical Garden. We'll see how it has been written. முதல்ல இந்த Hakala Botanical Gardenலாம் அது எப்படி இருக்கும் பார்க்கறதுக்கு அதை நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? இதுதான் இந்த Hakala Botanical Garden. பார்க்கறதுக்கே மிகவும் அழகாகவும் ரம்யமாகவும் இருக்கிறது இல்லையா? So we'll see information about this Hakala Botanical Garden now. Okay, அங்கு கொடுக்கப்பட்டுள்ள தகவல்களை சேகரித்து நாம் வாக்கியங்களாக பார்க்கலாம். Hakala Botanical Garden is the second largest garden among the 5 botanical gardens in Sri Lanka. இலங்கையில் 5 பிரசித்த பெற்ற பொட்டானிக்கல் கார்டன்கள் அமைந்துள்ளது. அதாவது இந்த சாவரவியல் பூங்கா. அதில் இது இருக்கிறதுலயே 2வது அளவில் பார்த்தோம்னா it is the second largest garden among these 5 botanical gardens which is located in Sri Lanka. It is situated 5,400 feet above the sea level and 16 kilometers away from Nuwara, Elia. இந்த நுவாரா எலியா என்கின்ற இடத்திலிருந்து 16 கிலோமீட்டர் தள்ளி இது இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் 5,400 அடிக்கு மேல், அதாவது சி லெவலுக்கு மேல் இந்த இடமானது அமைக்கப்பட்டுள்ளது. It is 28 hectares extent. 28 ஹெக்டார் அளவுக்கு உடைய இந்த பொட்டானிக்கல் கார்டன். There are 10,000 species of flora. நம்ம கிட்டத்தட்ட ஒரு 3-4 பேர் நமக்கு பூக்கள்லாம் தெரியும். ஆனா 10,000 வகைகளான பூக்கள் நாம் இங்கு விதவிதமான பூக்களை நாம் இங்கு காண முடியும். The main sections of the garden are rock garden, water garden, fern garden, Japanese garden and the seed room. இந்த தோட்டத்துல இந்த கார்டன்ல நம்ம பார்த்தோம்னா என்னென்ன செக்ஷனா பிரிக்கப்பட்டிருக்குன்னா ராக் கார்டன், வாட்டர் கார்டன், ஃபர்ன் கார்டன், Japanese garden and the seed room.
There is a comfortable weather throughout the year. இது climatic condition எப்போதுமே சௌகரியமாக இருக்கிறது. It is not very hot, not too cold. It is quite moderate. It is famous for orchids and flora. We had seen in that description, they have mentioned it is famous for orchids and roses. So these are the orchids flowers. இதுதான் ஆர்ச்சிட் பூக்கள். இப்படிதான் அது தோற்றத்தில் இருக்கும். These are orchids. Sorry, screen got closed by mistake. This garden was originally used for cultivation of cinchona, and later they started with tea cultivation. Akala Garden was established in the year 1861. 18ஆம் நூற்றாண்டிலேயே இந்த பொட்டானிக்கல் கார்டன் ஆனது ஆரம்பிக்கப்பட்டது. It was established. Local and foreign tourists visit this spectacular garden. உள்ளூரில் இருக்கும் மக்கள் மட்டுமல்லாமல் வெளிநாடுகளில் இருந்தும் மக்கள் வருகிறார்கள் இதை கண்டு ரசிப்பதற்காக. சுற்றுலா பயணிகள் உள்ளூரிலிருந்து மட்டுமல்ல வெளிநாட்டிலிருந்தும் வருகிறார்கள். Some prefer warm months from April to August. சில பேருக்கு வந்து இந்த ஏப்ரல் ஆகஸ்ட் மந்த்ல இருக்கக்கூடிய இந்த கிளைமேட் வந்து பிடித்தமானதாக இருக்கும். சிலருக்கு they prefer the cooler months, that is from December to February. டிசம்பர் மாதத்திலிருந்து பிப்ரவரி மாதத்தின் வரைக்கும் சில பேருக்கு பிடிக்கும். So in the description, it was mentioned it is 16 kilometers away from Nuwara area. So this the picture of Nuwara area, how it looks like. You can make note down of the description about Hakala Botanical Garden that I have read it now. இப்ப நான் படித்த இந்த ஹக்காலா பொட்டானிக்கல் கார்டனை பத்தி நீங்கள் எழுதி கொள்ளலாம். We wait for 1 more minute for you to make note of it. உங்களுடைய ஒர்க் புக்ல கொடுக்கப்பட்ட ஆக்டிவிட்டி 4 in unit 4 மதர் நேச்சர். தாவரவியல் பூங்கா, இதுதான் பொட்டானிக்கல் கார்டனுக்கான அர்த்தம். This is how the Hakala Botanical Garden looks like. தோற்றத்தில் இப்படிதான் இருக்கும் காண்பதற்கு.
This is Nuwara Eliya Orchid flowers. Yes. Again, that you have written it. We'll move on to the next set of activities. It's just activity 5. Sometime back we had learned about prepositions. What are prepositions? Prepositions are words that is used before a noun or a pronoun and it exhibits the relationship with the other words in the sentence. அதாவது preposition என்பது ஒரு வார்த்தை பெயர் சொல்லோ அல்லது பிரதிபெயர் சொல்லுக்கு முன்பாக எழுதப்படுகிறது. அதன் எழுதுவது மூலமாக மற்ற வார்த்தைகளுடன் என்ன சம்பந்தத்துடன் இருக்கிறது என்பதை நமக்கு அது தெரிவிக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள், if I say the cat was sleeping under the chair. நாற்காலிக்கு அடியில் அந்த பூனை படுத்துக்கொண்டு இருந்தது. அண்டர் தி சேர். மீனா kept her watch on the table. மேஜைக்கு மேல் மீனா அவளுடைய மணிக்கட்டை வைத்தார். She kept her watch on the table. Kishore went to the market. Kishore மார்க்கெட்டிற்கு சந்தைக்கு சென்றார். இங்க நான் பார்த்தால் இந்த வார்த்தைகள் அண்டர், ஆன், டு இதையெல்லாம் நான் ப்ரிபோசிஷன் என்று அழைக்கிறேன். இதுதான் நம்ம ஏற்கனவே தெரிஞ்சுட்டோமே நமக்கு தெரியும். ஆனா ஒவ்வொரு உதாரணமும் எடுத்து போற போது அதற்குண்டான வித்தியாசம் இருக்கிறது, நமக்கு குழப்பமாகுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. So I thought of explaining it once again and solving many activities that is given in our workbook. பூனை சேருக்கு அடியில் படுத்துக்கொண்டு இருந்தது. நாற்காலிக்கு அடியில் படுத்துக்கொண்டு இருந்தது. ஒருவேளை நான் இந்த அண்டர் என்கின்ற வார்த்தை அடியில் என்பதுதான் அதற்கான அர்த்தம். The cat was sleeping the chair. ஏதோ நாற்காலி கிட்ட படுத்துட்டு இருக்கு அப்படிங்கிறது புரியுது. நாற்காலிக்கு மேல படுத்துட்டு இருக்கா, அடியில படுத்துட்டு இருக்கா, அதுக்கு பக்கத்துல படுத்துட்டு இருக்கா, எப்படி வேணாலும் நம்ம புரிஞ்சுக்கலாம். வேர் எக்ஸாக்ட்லி இட் இஸ் ஸ்லீப்பிங், எங்க கரெக்டா அது படுத்துட்டு இருக்கு, எந்த இடத்துல படுத்துட்டு இருக்கு, அதுக்கு நமக்கு தெரிவிக்கிற வார்த்தை எது? இந்த அடியில். அதாவது இந்த ப்ரெபோசிஷன் ஆன அண்டர் தான் நமக்கு அந்த பூனை எங்கு உறங்கி கொண்டிருக்கிறது என்பதை நமக்கு தெரிவிக்கும் இல்லையா? So this word under, it lets us know where exactly this cat is positioned. Position, the position. முன்பாக. எதுக்கு முன்பாக? இந்த நவுன் இங்க. எது நவுன் மேம்? சேர். ஏன் நவுன் இது இங்க? நவுன்லாம் என்னதான் அடங்கும்? ஒரு நபரினுடைய பெயர், இடம், பொருள், விலங்கு அல்லது பட்சி. இந்த சேருங்கிறது என்ன? ஒரு பொருள் இல்லையா? So before this word, this preposition has been positioned. இங்கதான் எழுதப்பட்டிருக்கிறது. இது எழுதுவதனால் மற்ற வார்த்தைகளுடன் இந்த வார்த்தை என்ன சம்பந்தத்துடன் இருக்கிறது என்பதையும் நமக்கு தெரிவிக்கிறது. It helps us to understand
the relationship with the other words in the sentence. Meena kept her watch on the table. மேஜைக்கு மேல் மீனா அவர் தன்னுடைய மணிக்கட்டி அதாவது வாட்சை வைத்தார். மீனா kept her watch under the table, below the table, கீழே வச்சா, on the table, என்ன வேணாலும் எழுதலாம். But here, what is the word that is used? We have used on as the preposition. மேஜைக்கு மேல் வைத்தார். She kept it on the table. So, on is the preposition used in this sentence. Kishore went to the market. Kishore மார்க்கெட்டுக்கு சென்றான். Went to the market. Kishore went the market. இப்படி படிச்சாலே சென்டென்ஸ் புரியுதே மேம். கிஷோர் போனா மார்க்கெட்டுக்கு. கிஷோர் மார்க்கெட்டுக்கு போனா. ஏன் இங்க இந்த டூ தேவைப்படுது? When it comes to English, how can a sentence be written like Kishore went the market? மார்க்கெட்டுக்கு சந்தைக்கு அவன் சென்றான். He went to the market. He went for the market. ஏன் for எழுதக்கூடாது? For னா மார்க்கெட்டுக்காக அவன் போனான்னு அர்த்தம். மார்க்கெட்டிற்கு அவன் சென்றான். அதனால் இந்த டூ தான் சரியான preposition. இந்த வாக்கியத்தின் அர்த்தத்தை நாம் எடுத்துக்கொள்ளும் பொழுது டூ என்ற preposition தான் பொருத்தமானதாக இருக்கும். சோ இந்த preposition ஆனது ஒரு நவுன் அல்லது ப்ரோனவுனுக்கு முன்னாடி உபயோகிக்கப்படுகிறது. மற்ற வார்த்தைகளுடன் என்ன சம்பந்தத்துடன் இருக்கிறது என்பதையும் நமக்கு அது சொல்கிறது. இதுதான் preposition. Position. It tells us where it is. எந்த இடத்திற்கு அடியில மேல அதற்கு சென்றான். Let me share the workbook. Activity 5. So fourth activity we have completed, wherein Hakala garden description has been mentioned and we had to write it in sentences. Fill in the blanks with the correct preposition. Through, அதன் வழியாக. Over, மேல, அதுதான் அதற்கான அர்த்தம். மேலாக. Into, அதற்குள். The monkey jumped into the pool. இந்த குரங்கு குளத்துக்குள், இந்த நீரிற்குள் குதித்தது. It jumped into the pool. There is a movement. ஒரு இடத்துல இருந்து அது இன்னொரு இடத்துக்கு அது தாவி குதிக்குது. There is a movement of the person or the thing or the animal. ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நகருது. So that when there is a movement, we use the preposition into. அதற்குள், along, சேர்ந்து, across, குறுக்கே. அதுதான் அதற்கான அர்த்தம். We walk dash the beach every evening. அந்த பீச்சுடன் சேர்ந்து நாங்களும் நடப்போம். ஒவ்வொரு மாலை வேளையும் நாங்கள் நடப்போம். We walk along the beach every evening. When the traffic warden signaled, they walked dash the road. நம்ம ரோட்ல இந்த டிராபிக் போலீஸ பார்ப்போம். அவங்க விசில் ஊதினோன்னு சரி நம்ம இப்ப ரோட கிராஸ் பண்ணலாம் அப்படிங்கிற சிக்னல் நமக்கு கிடைச்சிடும். ஒரு விசில் ஊதினோன்னு. அதனால நம்ம என்ன பண்ணுவோம்? இந்த பக்கத்து ரோட்ல இருந்து அந்த பக்கத்து ரோடுக்கு நம்ம மாறிப்போம். Suppose if we are positioned over here, this is the zebra crossing. So when this red signal had been put up and this traffic warden signaled, they walk dash the road. They walk across the road. அதன் வழியாக செல்லும் பொழுது, சேர்ந்து நடக்கும் பொழுது, இதான் பீச். For the first sentence I'm telling. They walked along the beach. இந்த பீச் குள்ள எல்லாம் போய் நடப்போமா என்ன?
இங்க பீச் இருக்கும், நம்ம அதோட சேர்ந்து பக்கத்துலயே நடந்து போற மாதிரி இருக்கும். We are crossing from one end of the road to another end. So what is the preposition that we use? We use across. ஒரு பக்கத்திலிருந்து இன்னொரு பக்கத்துக்கு நாம் செல்லும் பொழுது across என்ற preposition-ஐ நாம் எழுதுவோம். This is the beach and you are watching the beach from here. அதோடயே அப்படியே நடந்து போறீங்க, அதனால alongங்கிற preposition-ஐ எழுதுவோம். Traffic police இங்க signal போட்டோன்னே when he gave the signal, you are moving from this part of the road to the other part of the road. So you use the preposition across. இந்த இடத்தில் இருந்து இந்த இடத்துக்கு நீங்கள் சென்று விடுகிறீர்கள். So you use the preposition across. They walk across the road. Look, the train is running dash the tunnel. பாரு, அந்த ரயில் வந்து டனலுக்கு உள்ளாக அது செல்கிறது. Look, the train is running through the tunnel. It's the big tunnel. You will not be able to see the train when it is inside the tunnel. So you say it went through the tunnel. Look, the train is running through the tunnel. In the tunnel உள்ளாக செல்கிறது. Is running through the tunnel. Let's jump over the fence. அதற்கு மேலாக நாம் குதிக்கலாம். My father, I'm so sorry, my grandfather put some coins, dashed the drawer and locked it. என்னுடைய தாத்தா சில நாணயங்களை டிராயருக்குள் அதை போட்டுவிட்டு பூட்டியும் விட்டார். He put the coins into the drawer and locked it. So the first answer is along. Second one, it is across. எப்படி நம்ம இந்த preposition தான் தேர்ந்தெடுத்து எழுதிப்போங்கிறது உங்க எல்லாருக்கும் புரிஞ்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். Have you understood why have we chosen these prepositions for the 5 questions that is asked? The train is running through the tunnel. Let's jump over the fence. My grandfather put some coins into the drawer and locked it. Sorry, there was an issue.
Has everyone written? அனைவரும் எழுதிவிட்டீர்களா? along என்றால் அதுடன் சேர்ந்து, acrossனால் குறுக்க, through அதற்குள்ளாக சென்று, over மேலாக, into அதற்குள். There is a movement from one place to another place. நீங்க இருக்கிற இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நீங்கள் உள்ளே குதிக்கிறீர்கள். into I jumped into the swimming pool. நான் நீச்சல் குளத்துக்குள் குதித்தேன். நீச்சல் குளத்தில் குதித்தேன் சொல்ல மாட்டோம். நீச்சல் குளத்துக்குள் நான் குதித்தேன். Thinking that everyone has understood, we move on to next activity. Same way, we need to fill in with appropriate prepositions. Fill in the blanks with correct prepositions. Along, about, across. அதை பற்றி என்ற பொழுது about, across, குறுக்கே, by, on, over, through, with, without, on. This lesson is about preposition. இந்த பாடமானது preposition-ஐ பற்றி. இந்த பாடத்தில் நாம் preposition-ஐ பற்றி நாம் பார்க்கிறோம். This lesson is about preposition. எதை பற்றியது? About prepositions. We are learning prepositions dash the teacher. ஆசிரியருடன் நாங்கள் preposition-ஐ தெரிந்து கொண்டு இருக்கிறோம், கற்றுக்கொண்டு இருக்கிறோம். We are learning prepositions with the teacher. Ben is swimming across the river. My sister wants to sit one moment. Okay. My sister wants to sit என்னுடைய அம்மாவுடன் என்னுடைய சகோதரி உட்கார்ந்து கொள்ள விருப்பப்படுகிறார். The water flows down dash the rocks. Down to the rocks. I heard the news over the radio. We can't live without water. நம்மளால் நீர் இல்லாமல் வாழ முடியாது. We can't live without water. The boy threw the ball dash the wall.
He threw the ball over the ball. I like walking dash the street in the evening. I like walking along the street. அதனுடன் சேர்ந்து இந்த சாலை வழியாகவே சென்று எனக்கு மாலை வேளையில் நடப்பதற்கு பிடிக்கும். I don't have time to watch news on TV in the morning. The last one is on. Tenth one is on. Right, until over here. இது வரைக்கும் எழுதியிருக்கிற பதில்களை நீங்க எழுதிக்கலாம். I'll wait for a minute, then write down the answer for 10th one. So the 10th one is on. First answer is about. Second one is with. Then is swimming across the river. My sister wants to sit with my mother. The water flows down through the rocks. I heard the news over the radio. I can't live without water. The boy threw the ball over the wall. I like walking along the street in the evening. I don't have time to watch news on TV in the morning. காலை வேளையில் டிவியை பார்த்து நியூஸை பார்ப்பதற்கு எனக்கு போதுமான அளவு நேரம் கிடையாது. Describe the picture using the following prepositions. இங்கு ஒரு படமானது கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆசிரியர் மாணவர்களுக்கு முன்பாக நின்று கொண்டு இருக்கிறார். மேஜைக்கு மேல் ஃபிளார் வாஸ் புத்தகங்கள் ஆனது வைக்கப்பட்டுள்ளது. சாக்பீஸ் டஸ்டருக்கும் புத்தகத்துக்கும் இன்னொரு புத்தகத்துக்கும் இடையில் வைக்கப்பட்டுள்ளது, அல்லது சாக்பீஸுக்கும் புத்தகத்துக்கும் இடையில் டஸ்டர் ஆனது வைக்கப்பட்டுள்ளது. இந்த டைம் டேபிள் ஆனது செவத்துக்கு மேல் மாட்டப்பட்டுள்ளது. அதே போல் கடிகாரம் ஒரு சார்ட்டும். By having a look into this picture, we need to write around 9 sentences. One sentence is already written. ஏற்கனவே ஒரு வாக்கியமானது எழுதப்பட்டுள்ளது. மீதமுள்ள 9 வாக்கியங்களை நாம் எழுத வேண்டும் by using prepositions. Okay. So what are all the prepositions that we have to use? In, near, behind, on, above, next to, under, below, in front of. அதற்கு முன்பாக. below என்றால் கீழே, அடியில் என்றால் under, next to பக்கத்துல, above மேலாக, on அதற்கு மேல், behind பின்னாடி, near அருகில், in. These are all the preposition given. So by using these prepositions, we'll write few sentences.
The teacher is in front of the classroom. கிளாஸ்ரூமுக்கு முன்பாக அந்த ஆசிரியர் இருக்கிறார். She has a book in her hand. அவர் கையில் ஒரு புத்தகமானது இருக்கிறது. She has a book in her hand. There is a whiteboard behind the teacher. ஆசிரியருக்கு பின்னால் ஒரு ஒயிட் போர்டு ஆனது வைக்கப்பட்டுள்ளது. There is a fourth sentence. The teacher is standing next to the table. இந்த மேஜைக்கு பக்கத்தில் ஆசிரியர் நின்று கொண்டு இருக்கிறார். The teacher is standing next to, பக்கத்தில். The students are sitting on chairs. நாற்காலிக்கு மேல் அந்த மாணவர்கள் உட்கார்ந்து இருக்கிறார்கள். There is a clock on the wall. சுவற்றுக்கு மேல் கடிகாரமானது வைக்கப்பட்டுள்ளது. There is a clock on the wall. Cleaning chart. The cleaning chart is hung. தொங்கப்பட்டுள்ளது. Is hung below the clock. கடிகாரத்துக்கு கீழ் அந்த cleaning chart, அந்த சுத்தம் செய்ய வேண்டும் என்பதற்கான ஒரு சார்ட் ஆனது அந்த கடிகாரத்துக்கு கீழ் போட மாட்டப்பட்டு உள்ளது. Below the clock. ஹங்குனா மாற்றுறது. The teacher's table is in front of the class. There is a vase on the table. ஒரு பூத்தொட்டியானது மேஜைக்கு மேல் வைக்கப்பட்டுள்ளது. There is a vase on the table. The duster is between books and the pens. புத்தகங்களுக்கும் பேனாக்களுக்கும் இடையில் அந்த டஸ்டர் ஆனது வைக்கப்பட்டு உள்ளது. Between. The preposition. In her hand, behind, next, on, again on, below,
in front of, முன்பாக, on, between, இடையில், இதெல்லாம் preposition இந்த வாக்கியங்களில் நாம் உபயோகித்திருக்கிறோம். I hope everyone has written down these 10 sentences. That is, one sentence is this already being given. We have written the remaining 9 sentences. Any doubts to anyone? Please ask me. Okay. Thinking that there are no doubts, I shall end the session here. We will again meet in the next class. Thank you, friends. Nandri, vanakkam.